படித்தால் நிறைய ஊதியம் கொடுக்கலாம். அத்தகைய கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்த வருகிறார்கள் நமது 6ஆம் வகுப்பு மாணவர்கள். கல்வியும் அதன் முக்கியத்துவமும். என்ன பண்றதுனே ஐயோ என்ன பண்றதுனே தெரியல. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வச்சு எல்லாம் மக்கள்லாம் பாலா போனாங்க. அதுவுமா குழந்தைங்கள படிப்பு பாலா போச்சு. இப்போ என்னன்னா மழைனால 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. நல்ல காலத்துலேயே என் பையன் பள்ளிக்கூடம் போக மாட்டான். இதில் வேறு 10 நாள் லீவ் விட்டுருக்காங்களா. வீட்லேயே இருந்து பயமாக இருக்குது. பனி வேற பெய்யுது. வேலைக்கு வேற போகணும். தலை வேற ரொம்ப வலிக்குது. மீனாட்சி சொல்றி, ஏண்டி இப்படி புலம்பிட்டு இருக்க? 10 நாள் லீவ் விட்டுருக்காங்களேடி. அப்படியா? சரி, நம்ம வேலைக்கு போனா தானே பசங்களை ஸ்கூல் கட்ட முடியும், பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். நீ சொல்றது கரெக்டா. நம்ம வேலைக்கு போனா தான் பசங்களை படிக்க வைக்க முடியும், சாப்பாடு தர முடியும், 4 காசு கையில பார்க்கலாம். சரி வாடி வேலைக்கு போலாம். நீ நிறைய நான் என் பையன்கிட்ட பேசிட்டு வர. சரி சீக்கிரம் வந்துரு. சரி தம்பி. வந்துட்டேம்மா. அம்மா உங்களுக்கு தெரியுமா? என்னதுடா? நாளையிலிருந்து எனக்கு பள்ளிக்கூடம் திறக்குதுமா. அப்படியா? ஒரே பயமா இருக்குமா. எதுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பையன்? 4 எழுத்து படித்தா தானே பெரிய ஆளாக முடியும். என்னத்தான் எங்கள் அம்மா படின்னு சொன்னா. நான் தான் படிக்காமல் இப்போ கூலி வேலைக்கு போகிறேன். நீ யாரும் படிச்சு பெரிய ஆளாக கேட்டா? பள்ளிக்கூடம்லாம் போக முடியாதுமா. 4 எழுத்து மறந்துருச்சு. படிப்பே வர மாட்டேங்குமா. நானும் கூட வேலைக்கே வந்துடுறேன். மாட்டி இந்த மாதிரி சொன்ன உரிமை சொல் விட்டனா? ப்ளீஸ்மா, நானும் கூட வேலைக்கே வந்துடுறேன். கிளம்பி நாளைக்கு பள்ளிக்கூடம் போ. சரிங்கம்மா. இங்கே என்னை ஏமாத்து நினைக்கிற ஊர் சுற்றிட்டு இருக்காது. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போ. சரிங்கம்மா, ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிறேம்மா. அங்க பாடுறா, அவன் நம்ம சிதம்பரம் மாதிரி இருக்கான். இல்லடா, நல்லா உத்து பாடுறா. ஏமாண்டா, நம்ம சிதம்பரமே தான். வாடா, அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவனையும் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போலாம். சிதம்பரம், இங்க என்னடா பண்ற? வேலைக்கு போக நின்றுருக்கேன்டா. அப்ப ஸ்கூலுக்கு வரமாட்டியா நீ? ஸ்கூலுக்கெல்லாம் வரமாட்டேன். நீ என்ன பச்சை பெரிய தாசில்தார் ஆயிடுவியா? நீ என்ன பச்சை பெரிய கலெக்டர் ஆயிடுவியா? இவன் படிச்சா பெரிய தாசில்தார் ஆக மாட்டானா? நான் படிச்சா பெரிய கலெக்டர் ஆக மாட்டானா? பெரியவ மாதிரி பேசாதடா. வாடா, ஸ்கூலுக்கெல்லாம் வருது இல்லடா. வாடா ஸ்கூலுக்கு. இல்லடா போடா. வாடா பள்ளிக்கூடம் போலாம். படிப்பே வர மாட்டேங்க. வரலடா. வரமாட்டேன்னு எத்தனை டைம் தான் சொல்றது? போடா. ஆமாடா, இவங்கெல்லாம் பட்டாதான்டா புத்தி வரும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். 10 நாள் லீவ்ல என்ன பண்ணீங்க? என்ஜாய் பண்ணோம் சார். இனிமேல் தொடர்ந்து பள்ளிக்கூடம் வந்துருங்க. ஓகே சார். 10 நாளுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதிங்களே, அந்த டெஸ்ட் இருந்தாங்க. இந்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஏன்டா சிரிக்கிற? ஒரு பொண்ணு 98 மார்க் எடுத்தா அள்ளுன்னு இருக்கா. நீங்க 12 மார்க் எடுத்து சிரிச்சிருக்க. சார், நான் இந்த 12 மார்க்கே எப்படி எடுத்தேன்னு தெரியல சார். ஐயோ, நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். எந்திரி. ராமாயணத்துல வில்லே வச்சவர் யார்? ஏன்டா அழுகுற? பாட்டுல நான் கொஸ்டின் கேட்கிறேன். சத்தியமா நான் உடைக்கல சார். ஐயோ, உட்கார். எல்லாரும் வீட்டு பாட மாட்டீங்களா? சார், நான் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் சார். ஐயோ, உட்காரு. நேற்று நம்ம என்ன பார்த்தோம் கிளாஸ்ல? சார், எப்பதான் கிளாஸ் முடியும்னு பார்த்துட்டு இருந்தோம் சார். ஐயோ உட்காரு. கொஞ்சமா அறிவு பெருக்குங்கடா. சார், மேக்ஸ்ல உள்ள சம பெருக்க சொன்னாலே பெருக்க மாட்டோம். அறிவு எத்தனை நம்பர்ல சார் பெருக்கிறது? ஐயோ, உட்காரு. ஒருத்த பார்த்து அழுகுறா, ஒருத்த பார்த்து சிரிக்கிறா. ஒருத்த பார்த்து அழுகுறா, ஒருத்த பார்த்து சிரிக்கிறா. எப்படிதான் நீங்க படிச்சு 10th எக்ஸாம் எழுத போறீங்களோ? சார், போர்டு எக்ஸாம்னா போர்டில் எழுதுகிற எக்ஸாமா சார்? ஐயோ, உட்காரு. சிதம்பரம் சார், அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல சார். ஏன் சார்? 10 நாள் லீவ்ல வேலைக்கு போனா சார். அப்படியே வேலைக்கு போயிட்டா சார். அப்படியா? ஆமாம் சார். காலையில் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது கூப்பிட வாடா பள்ளிக்கூடம் போகலான்னு கூப்பிட்டோம் சார். வரமாட்டேன்னு சொல்லிட்டா சார். சரி உட்காரு. படிப்புனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமாடா? நான் சொல்கிற கேட்டுக்கோங்கடா. உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம் எதுனா அது கல்வி தான்டா. நல்லா படிங்கடா. சரிங்க சார். இன்னொன்று சொல்கிற கேட்டுக்கோங்கடா. பெற்ற பிள்ளை கூட கைவிடலாம், ஆனால் நம் கற்ற கல்வி கைவிடாதடா. நல்லா படிங்கடா. ஓகே சார். கல்வி ஒன்று அழியா செல்வமாடா. அதுலேருந்து நீங்கள் தொடர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு வாங்கடா. ஓகே சார்.
என்னது இது சிதம்பரத்தோட அம்மா மாதிரியே இருக்கு. அவ வேற ஒரு வாரமா பள்ளிக்கூடத்துக்கே வரல. நம்ம போய் என்னன்னு பேசி பார்க்கலாம். அம்மா நீங்க சிதம்பரத்தோட அம்மா தானே? நான் சித்தப்படுத்த நம்ம நீங்க யார் சார்? நான் அவனோட கிளாஸ் டீச்சர். அவ ஒரு வாரமா ஸ்கூலுக்கே வரலையே. என்னது ஒரு வாரமா ஸ்கூலுக்கு வரலையா? காலைல தான் ஸ்கூல் போறேன்னு என்கிட்ட காசு வாங்கிட்டு வந்தா. அம்மா காசு கொடுத்தா மட்டும் பத்தாது. நல்லா படிக்கிறானா, ஹோம்ஒர்க் எழுதுறானா, டைம் தூங்குறானா எல்லாமே செக் பண்ணும். சரி சார் சரிங்க சார். ஃபோன் வாங்கிட்டான்னு உயிரை வாங்குறேன் சார். அத்தை குழுவில் லோன் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு கண்டிப்பாக செல்ஃபோன் வாங்கி கொடுத்துறேன் சார். என்னது ஃபோனா? ஃபோன் எல்லாம் வேணாம். ஃபோனால் தான் எல்லாரோட வாழ்க்கையும் வீணா போச்சு. ஃபோன் எல்லாம் வேணாம். அவனுக்கு நீங்கள் புத்தி மாற்றி சொல்லி நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி விடுங்க. சரி சார், புத்திமதி சொல்லி நாளைக்கு அனுப்பிச்சி விட்றேன். சில வருடங்களுக்கு பின்பு ஐயோ என்ன கலெக்டர் சார் ஃபோன் பண்ணுறாரு, என்னவா இருக்கும்? ஹலோ சார், சொல்லுங்க சார். ஹலோ வீவா சார், எங்க இருக்கீங்க? ஆஃபீஸில் தான் சார் இருக்கேன். என்னது ஆஃபீஸ்ல இருக்கீங்களா? அங்க புயல் அடிச்ச மரம்லாம் கீழே விழுந்து கிடக்கு. நீங்க ஆஃபீஸ்ல என்ன பண்ணிருக்கீங்க? சாரி சார். உடனே போய் அதை சுத்தம் பண்ணுங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்பாட்ல இருப்பேன். அதுக்குள்ள எல்லாம் சுத்தமா இருக்கணும். ஓகே சார். ஹலோ ராமசாமி, சொல்லுங்க சார். இங்கே சேரிங் கிராஸ் ரோட்டில் புயலாச்சு மரம்லாம் விழுந்து கிடக்கு. உடனே 2 பேர்ட்டு கூட்டிகிட்டு வந்து எல்லா வேலையும் சீக்கிரமாக செஞ்சு முடிங்க. ஓகே சார். ஆ எல்லாம் சீக்கிரமா பண்ணுங்க. கொஞ்ச நேரத்தில் கலெக்டர் சார் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாரு. சரிங்க சார். என்ன வீவா சார், வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குதா? எல்லாம் கரெக்டாக நடக்குதுங்க சார். பப்ளிக்ல டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. கொஞ்சம் சீக்கிரமா பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சார் அவனை பார்த்தா நம்ம சிதம்பரம் மாதிரியே இல்லை சார். நல்லா பாருங்க சார். நீ சிதம்பரமா? ஆமாங்க சார். ஆமாம் சார், இவன் சிதம்பரடி. எங்களெல்லாம் வந்துட்டியா? ரயான், மித்திலேஷ். ரயானா, மித்திலேஷா? என்னடா அதுக்குள்ள மறந்துட்டியாடா? நீ உனக்கு கூட பார்த்து கேட்டியடா படிச்சு பெரிய தாசில்தாராக போறியான்னு. என்ன கூட பார்த்து கேட்டியடா படிச்சு பெரிய கலெக்டராக போறியான்னு. நீங்களாம் பாருங்க, படிச்சு பெரிய கலெக்டர் ஆகிட்டு, நீ பாடுற படிச்சு பெரிய தாசில்தார் ஆகிட்ட. என் தலை விதியை பாடுறா, நான் இன்னும் மரத்தை தான் வெட்டிட்டு இருக்கேன். இப்போ போலமே என்னடா பிரச்சனை? அப்பவே அப்பா அம்மா டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க படி. நீ எங்கடா கேட்ட? தப்பு பண்ணிட்டேன்டா. என் அம்மா அன்றைக்கி அவ்வளோ சொன்னாங்க படிடான்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பள்ளிக்கூடம் கூப்பிட்டாங்கடா. நான் தான்டா போல. என் மேலே தான் தப்பு. அன்புள்ள பெற்றோர்களே, நாங்கள் சொல்கிறத தயவு செய்து கேளுங்க. உங்கள் பசங்களை படிக்க வச்சா மட்டும் பத்தாது. அவங்க நல்லா படிக்கிறாங்களா, அவங்க நல்லா எழுதுறாங்களா, அவங்க நல்லா சாப்பிட்றாங்களா, அவங்க டைமுக்கு தூங்குறாங்களான்னு எல்லாமே கவனிக்கணும். உங்கள் பசங்களோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.